ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? தனியாக அப்ளை பண்ணணுமா, இல்லை கலந்தாய்வில் என்ன மாதிரியான சலுகைகள் அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கணும்? சார், ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து எல்லாருமே நிறைய வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து மொத்தம் 500 சீட்டு சார். மொத்தம் வந்து டிஎன்இஏல வந்து 500 சீட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க. இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து அவனுடைய கட் ஆஃபே கால்குலேஷன் கிடையாது சார். இப்போ வந்து 200 கட் ஆஃப், 180, 160 சொல்றாங்களே, இந்த கட் ஆஃபே வந்து அவனுக்கு எலிஜிபிள் ஆகாது. ஒன்லி வந்து அவன் எடுத்த ஸ்போர்ட்ஸோட மார்க் மட்டும்தான். அந்த ஸ்போர்ட்ஸோட மார்க்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ்னா அவன் கடைசியாக 4 வருஷம் என்ன படிச்சிருப்பான், +2, +1, 10th, 9th, இந்த 4 வருஷத்துல வந்து அவன் ஸ்போர்ட்ஸ்ல என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான்னு சொல்லி, இப்போ 9th வந்து ஒரு சர்டிபிகேட், 10th ஒன்னு, +1 ஒன்னு, +1 மொத்தம் 4 வருஷத்துக்கு 4 சர்டிபிகேட். அது எப்படி எடுப்பாங்கன்னா, மொத்தம் வந்து கேட்டகரிஸ் பண்ணிருக்காங்க சார். இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நேஷனல்ல வந்து கோல்டுக்கு ஒரு மார்க், சில்வருக்கு ஒரு மார்க், பிரான்ஸ்க்கு ஒரு மார்க், பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு மார்க். அதே மாதிரி ஸ்டேட்லயும் நேஷனல்லையும் எப்படி, நேஷனல்ல கோல்டு அடிச்சா ஒரு மார்க், 190 மார்க் வரும், சில்வருக்கு ஒரு மார்க், பிரான்ஸ்க்கு ஒன்று, பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு மார்க். அதே மாதிரி வந்து ஸ்டேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்து 9th வந்து எது ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், அவன் நேஷனல்ல கோல்டு அடிச்சிருந்தா அந்த நேஷனலோட கோல்டு ஒண்ணுதான் ஏதாச்சும் 9th பொறுத்தவரை ஒன்னு. அப்புறம் 10th வந்து அவன் நேஷனல் போகாம ஸ்டேட்ல போயிருந்தான்னு வைங்க, அந்த ஸ்டேட்டோட ஹையஸ்ட் மார்க் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. +1 வந்து அவன் இன்டர்நேஷனல் போயிருக்கான், அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 4 வருஷத்துக்கும் 4 சர்டிஃபிகேட் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட். அது மேபி அந்த என்னென்ன மார்க் வந்து நிறைய பேர் வந்து சார் என்ன மார்க் எனக்கு தெரியலன்னா, ஒண்ணுமில்ல, டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட் குள்ள போங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு சொல்லி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல டவுன்லோட் பண்ணுங்க. 30வது பக்கமும் 31வது பக்கத்துக்கும் நீங்க கேட்ட மாதிரி இன்டர்நேஷனலுக்கு ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கு என்னென்ன மார்க்னு போட்டிருக்காங்க. இன்னொரு போக லாஸ்ட் 2 பேஜஸ்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, 37, 38வது பக்கத்துல எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எலிஜிபிள், அவங்க 52 ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.